ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீலிமிட்டேஷன். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இதுதான் ட்ரெண்டிங்காக இருந்திருக்கும். பட் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ பார்க்குற 5th ஸ்டாண்டர்ட் பையனாக இருந்தால் கூட டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் புரிய வச்சிருவேன் இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எத்தனை கிலோ ஆச்சு? 3140 காலையவோ 20, அதுக்கு ஒரு 35, 37. பட் நான் அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். என்ன விஷயம் அப்படின்னா, சட்டமன்றம்னா என்ன, அண்ட் தென் நாடாளுமன்றம் அப்படின்னா என்ன. ஸோ சட்டமன்றம் அண்ட் தென் நாடாளுமன்றம் 2 விஷயம். ஸ்டேட் அசம்பிளியில் 234 தொகுதி இருக்குது. சீஃப் மினிஸ்டரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள இஷ்யூஸ்லாம் வந்து அங்கே சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. இதே நாடாளுமன்றத்தில் 534 சீட்ஸு. இதுக்கு வந்து எப்படி இதுனா, அது வந்து உங்களுக்கு பெரிய வீடு, இது சின்ன வீடு பெரிய வீடுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, மொத்தமாக பிரதமரை சூஸ் பண்ணுவாங்க. பிரதமரை சூஸ் பண்ணி ஸோ மொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் உள்ள பிரச்சனையை வந்து அங்கே சரி பண்ணுற இடத்துக்கு பேர் தான் வந்து நாடாளுமன்றம். ஸோ வந்து இந்த டீலிமிட்டேஷன் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நம்மளோட மக்கள் தொகை வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் மக்கள் தொகை அப்படியே இருந்ததுன்னா அடுத்த வருஷம் வந்து மாறாமல் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஏன் நடக்குது அப்படின்னா, ஸோ ஒரு இடத்துல ஒரு தொகுதியில் நான் சொன்னேன் இல்லையா, லோக்சபாவில் வந்து 534 தொகுதி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து கணக்கு வந்து கூடும் குறையும், மக்கள் தொகை வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாட்டில் உள்ள மக்களவை அப்புறம் வந்து தொகுதிகளில் உள்ள அந்த எல்லைகளை மறுதிருத்தி வரையறுக்கிறதுக்கு பேர் தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ இப்போ சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டீலிமிட்டேஷனுங்கிற ஒன்று எதை பேசிஸில் நடக்குது அப்படின்னா, பாப்புலேஷன் பேசிஸில் இருக்குது. ஸோ நார்த்தில் வேறு பாப்புலேஷன் இருக்கும், அண்ட் தென் சவுத் தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி அங்கே கம்பேர் பண்ணும்போது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அதிக தொகுதிகள் இருந்தால் நாடாளுமன்றத்தில் அதிக சீட். இந்த சீட்டு வந்து அப்படியே வந்து நார்த்துக்கு போயிடும். உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் 80 சீட்டு, அதே தமிழ்நாட்டுக்கு 39 சீட்டு இப்போ கரண்ட்டாக. ஸோ இது டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் எப்படி வசந்த் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 to 32 குறையும். ஸோ இது குறைஞ்சதுன்னா என்ன இம்பேக்ட்னு நான் சொல்கிறேன். பட் இது முழுக்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அந்த சென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வருது. ஸோ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷோட மக்கள் தொகை வந்து 24 கோடி. 1 இல்லை 2 இல்லை 24 கோடி. அண்ட் தென் பீகாரோட கணக்குப்படி பார்த்தா 14 கோடி பாப்புலேஷன். அண்ட் தென் நீங்கள் வந்து அது வந்து நார்த்து. ஸோ இன்னும் மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது, நான் அதிகமாக சொல்கிறேன் இருக்கிறதுலே. ஸோ அண்ட் தென் சவுத் சைடுக்கு வந்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 to 8 கோடி பேர். அண்ட் தென் கேரளாவில் வந்து 3.5 கோடி பேர். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கம்பேரிட்டிவ்லி அங்கேயை விட இங்கே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சீட்ஸ் வந்து லோக்சபாவில் குறையும். லோக்சபாவில் சீட் குறைஞ்சா அது டைரெக்டாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். இதோட நேரடி தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 வந்து லோக்சபாவில் வந்து 39 சீட்டு தமிழ்நாட்டுக்கு. அண்ட் தென் டீலிமிட்டேஷன் நடந்ததுக்கப்புறம் அது 30 to 32 மாறும். அண்ட் தென் இது இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, அண்ட் தென் செகண்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பட்ஜெட். ஸோ வருஷம் வந்து பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணி எல்லா மாநிலங்களுக்கும் வந்து தருவாங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே லிமிட்டடாக தான் இருக்குது. இது டீலிமிட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் குறையும். நம்பர் 3 விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட வாய்ஸ் வீக்கன் ஆகும். சீட் வந்து 30 மாறுனுச்சு அப்படின்னா நம்ம குரல் வந்து அங்கே நார்மலாகவே வந்து வீக்காக தானே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே நமக்கு வேண்டிய சட்டங்களை அங்கே சொல்லி நிறைவேற்றுறதும் கஷ்டம். அண்ட் தென் நமக்கு சாதகமற்ற சட்டங்கள் எதுவும் இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு எதிராக போராடுறதுக்கும் நம்ம கஷ்டம். அண்ட் தென் எதுவும் கூடுதலாக பேரம் பேசவும் நம்மளால் வந்து முடியாது. ஸோ இது ரைட்டு இது தப்புன்னு சொல்லி எதுவும் ஆர்கியூ பண்ணி கொஞ்சம் கொண்டு வர்றதுக்கும் நம்மளால் முடியாது. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது டீலிமிட்டேஷனால். அதனால தான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், நாங்கள் வந்து நல்லாட்சி செய்தோம், மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே வச்சுருந்தோம், எங்களுக்கு கிடைச்ச தண்டனை இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அண்ட் தென் இது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து உண்மை தான். பட் வந்து நிறைய இம்பேக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இது ஒவ்வொரு வீட்லேயும் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அண்ட் தென் அதை வந்து சிம்பிளாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். மக்கள் தொகையினால தானே இந்த ப்ராப்ளம். ஸோ வந்து நார்த்தில் அதிகமாக இருக்குது, சவுத்தில் கம்மியாக இருக்குது. ஸோ சவுத்தில் மட்டும் எப்படி கம்மியாக இருக்குது, நம்ம வந்து இந்தியா தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1971 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினதுக்கப்புறம் இதே மாதிரி டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ங்கிற ஒன்று வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம காமராஜராக இருக்கட்டும், ஸோ மற்ற அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும்,
கர்நாடகாவாக இருக்கட்டும், இங்கே உள்ள சவுத்தில் மட்டும் இந்த சிஸ்டம்ஸை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் கேரளாவில் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பெண்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வந்து 94% வச்சுருக்காங்க கேரளாவில் லிட்ரஸி ரேட். ஸோ அதிகமாக படிச்சிருக்காங்க. ஸோ லேட்டாக மேரேஜ் பண்ணுறாங்க, லேட்டாக வந்து குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்று கம்மியாக இருக்குது. ஸோ அண்ட் தென் இதே விஷயம் வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நல்லாயிருக்கு. வந்து நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலை, நான் வந்து அதெல்லாம் சொல்ல விரும்பலை. பட் கம்பேர் டு நார்த், சவுத்தோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லா தான் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பள்ளியில் வந்து மதிய உணவு கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கரேஜ் பண்ணி பாப்புலேஷனை கொண்டுட்டு வந்தாங்க. அது இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் தான் நான் சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாருமே அதை வந்து ப்ராப்பராக நம்ம சைடில் யூனியனாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு வந்து மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருக்கு. அந்த சலுகையை வந்து நமக்கு தராமல் அவங்க வந்து நம்ம தொகுதி வந்து அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனையே வந்தது. ஸோ அண்ட் தென் வந்து அங்கே ஏன்டா பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே இப்போவுமே நம்ம பழைய காலம் மாதிரி இருக்குது. ஒருத்தர் வீட்டில் வந்து 6 பிள்ளை 7 பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா வந்து நார்த்தில் வந்து சரியான பாப்புலேஷன் கண்ட்ரோல் கிடையாது. வந்து ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். விவசாயத்துக்காக வந்து பிள்ளைகளை வந்து அதிகமாக பெற்றுக்கிற விஷயம் வந்து ஒரு நடைமுறையில் இன்னுமுமே இருக்குது. ஸோ அதனால் மக்கள் தொகை இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த விவசாயத்துக்காக ஸோ 6 பிள்ளை இருந்தால் ஸோ ஒரு உதவிக்காச்சும் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிள்ளைகள் பெற்றுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து ஆண் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஸோ அண்ட் தென் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதனால வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நார்த்தில் இருந்தது. ஸோ இந்த விஷயத்த அப்போவே நம்மள்கிட்ட சொல்லி இந்த விஷயத்த பயங்கரமாக ஃபாலோ பண்ணி ஒரு டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணால் நமக்கு செருப்படி. ஸோ அதனால தான் இந்த வாய்ஸை வந்து பயங்கரமாக வந்து ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ஸோ எதில் இருந்தாலும் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சிம்பிளாக நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வீடியோ இந்த மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோட நிச்சயமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.